முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம். இன்று எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஎஸ்சி டிஜிட்டல் அண்ட் சைபர் ஃபாரன்சிக் இந்த கோர்ஸோட டீட்டெயில் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தோம்னா, அதாவது பிஎஸ்சியில் ஏதாவது டிஃப்ரெண்டா கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு இந்த கோர்ஸோட டீட்டெயில் ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். நார்மலா வந்து பார்த்தோம்னா ஃபாரன்சிக்கும் டிஜிட்டல் ஃபாரன்சிக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ டிஜிட்டல் ஃபாரன்சிக் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ இண்டிவிஜுவல் பர்சன் வந்து பார்த்தோம்னா கம்மியான டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். இதுவே ஒரு பெரிய பெரிய கம்பெனி ஆர்கனைசேஷன் அவங்களாம் வந்து பார்த்தோம்னா அவங்களோட சீக்ரெட் டேட்டா, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கம்பெனியோட ஸ்டாஃபோட டீடைல்ஸ், இந்த மாதிரியான டீட்டெயிலாக வந்து பார்த்தா சிஸ்டம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்பெல்லாம் வந்து பார்த்தா கிளவுட் கம்ப்யூட்டிங்ல கூட நிறைய பேர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டா, சாஃப்ட்வேர், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தோம்னா அன்ஆத்தரைஸ்டா, அதாவது தெரியாத ஒருத்தர் வந்து பார்த்தோம் டேட்டாவை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தா டிஜிட்டல் ஃபாரன்சிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து இன்னொரு மெத்தட்ல யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது சப்போஸ் வந்து அவங்க வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி டேட்டா எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து பார்த்தா செக்யூரிட்டியா சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேரும் வந்து பார்த்தா உங்களுக்கு டிஜிட்டல் ஃபாரன்சிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட யூஸ் வந்து பார்த்தா ரெண்டு இடத்துல நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தோம்னா சேஃப்டியா பாதுகாத்துக்கிறதுக்கு சில செக்யூரிட்டி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தா சப்போஸ் அவங்க எடுத்துட்டாங்க இல்ல டேட்டாவோ இல்ல ஒரு சாஃப்ட்வேர் டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் எடுத்திருப்பாங்க, எதுக்காக எடுத்திருப்பாங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி ஃபைனலஸா வந்து பார்த்தோம்னா ஒரு சொல்யூஷன் கொண்டு வரவங்க தான் வந்து பார்த்தா இந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா இதே நேம்ல தான் எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா டேட்டா செக்யூரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் ஃபாரன்சிக் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா பிஎஸ்சி டிஜிட்டல் அண்ட் சைபர் ஃபாரன்சிக் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கோர்ஸோட நேம் வந்து பார்த்தா நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க, எந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்க, அதை பேஸ் பண்ணி கோர்ஸோட நேம் வந்து சேஞ்ச் ஆகும். பட் டாபிக் வைஸா சிலபஸ் வைஸா வந்து பார்த்தா எல்லாத்துலயும் காமனான டாபிக் தான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்க சைபர்க்குன்னு ஒரு சில லா இருக்கு உங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா நீங்க பண்ண முடியும். இது வந்து பார்த்தோம்னா நீங்க டைரக்டா லீகலா தான் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா மோஸ்ட்லி எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இ காமர்ஸ் ரெலவெண்டான இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்தா ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து பார்த்தா இ காமர்ஸில் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மணி டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி நிறைய இருக்குது இ காமர்ஸில் வந்து பார்த்தா. ஸோ இந்த இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தா இந்த சைபர் ரெலவெண்டான கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு, முக்கியமாக டிஜிட்டல் ஃபாரன்சிக் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இ பேங்கிங் ஃபீல்டில், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இ கவர்னன்ஸ் ஃபீல்டில், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக் ரெலவெண்டான கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு அதிக அளவுல சேலரியோட வந்து ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வேணும். முக்கியமா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலா யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஸ்கில்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஜாப்ல வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா என்ன மாதிரியான எலிஜிபிள் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி வந்து பிசிக்ஸ் மேக்ஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரின்னு கேட்கறதுல பிசிக்ஸ் மேக்ஸ் வந்து கம்பல்சரியா இருக்கணும். நம்ம பிளஸ் ஒன் பிளஸ் எடுத்த குரூப்ல வந்து பார்த்தா பிசிக்ஸ் மேக்ஸ் வந்து கம்பல்சரியா இருக்கணும். ஒன்னு நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம், கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக வந்து பார்த்தா பயாலஜி படிச்சிருக்கலாம், பயாலஜிக்கு பதிலாக பயோடெக்னாலஜி படிச்சிருக்கலாம், இல்ல நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட வந்து நீங்க படிச்சிருக்கலாம். ஸோ பிசிக்ஸ் மேக்ஸ் கம்பல்சரியா நம்ம எடுத்த குரூப்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா நிறைய காலேஜில் அவைலபிளா இருக்காது. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தா ஒரு 4 இல்ல 5 காலேஜில் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. அதனால எவ்வளவு இயர்லி அட்மிஷன் போறீங்களோ அவ்வளவு இயர்லியா வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பெர்சன்டேஜ் வைஸா கூட வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தா எல்லா காலேஜிலும் மெரிட் பேஸ்ல அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூல கொஞ்சம் அதிகப்படியான மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் வைஸா வந்து பார்த்தோம்னா பிசிக்ஸ் மேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களோட ஒர்க்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா டேட்டா வந்து ரெக்கவர் பண்றது, உங்களுக்கு நெட்வொர்க்கை செக்யூரிட்டியா வந்து சேஃபா பாதுகாத்துக்கிறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சாஃப்ட்வேரை ரொம்ப சேஃப்டியா வந்து பாதுகாத்துக்கிறது, அதுக்கு சில செக்யூரிட்டி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டேட்டாவை ரொம்ப செக்யூரிட்டியா வந்து பாதுகாத்துக்கிறது, அது டேட்டாவா இருக்கலாம், இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் நடக்காம அந்த இடத்த வந்து சேஃபா வந்து பாதுகாத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். மோஸ்ட்லி டீம் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒர்க்கிங் டைம் அப்படின்னு எடுத்தா சில சமயம் வந்து பார்த்தோம்னா நீங்க போலீஸ் லைன்ல போனீங்க அப்படின்னா நைட் டைம்ல கூட நீ ஒர்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும் உங்களுக்கு. சோ அந்த கிரைமுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு.
ஸோ கோர்ஸோட சிலபஸ் பொறுத்தவரையும் பார்த்தா இந்த மாதிரியான டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து பார்த்தா டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தோம்னா ஒரு டிஜிட்டல் ஃபாரன்சிக்னா என்னது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சைபர் லானா என்னது, இந்த ஃபீல்டில் சைபர் லாவை வந்து எப்படி நம்ம வந்து பார்த்தா ஓவர் கம் பண்ணாமல் இருக்கலாம், அந்த மாதிரியான டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான காமனான டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தா இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரியான கோர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா தியரியா நீங்கள் படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக வந்து நாலேஜை கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜாப்லாம் வந்து நல்ல ஒரு சேலரியான வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரை என்ன மாதிரியான கோர்ஸ் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தா எம்எஸ்சில வந்து பார்த்தா டிஜிட்டல் ஃபாரன்சிக் இருக்கு. எம்எஸ்சில வந்து பார்த்தா ஐடி செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் எம்எஸ்சில வந்து பார்த்தா டிஜிட்டல் ஃபாரன்சிக் அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் எம்எஸ்சில வந்து பார்த்தா நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா செக்யூரிட்டி இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஜி டிப்ளமோ இன் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்வான்ஸ் டிப்ளமோ இன் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எம்பிஏல கூட வந்து பார்த்தா இது ரெலவென்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஹையர் ஸ்டடிஸ்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஜாப், நல்ல ஒரு கெரியர் வந்து உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க யூஜி முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்றதை விட நீங்க பிஜி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க போனாலும் ஜாப் ப்ரிஃபரன்ஸ், அது மட்டும் இல்லாம சேலரியும் நல்ல ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. முக்கியமா வந்து பார்த்தா இந்த ஐபி, சிபிஐ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல நல்ல பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, அடுத்து வந்து பார்த்தா ஐடி ஃபைம்ஸ்ல, ஐடி கன்சல்டன்சில, எம்என்சி கம்பெனில, சைபர் செக்யூரிட்டிக்குன்னு நிறைய பிரைவேட்ல வந்து ஃபைம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஐடி செக்யூரிட்டி ஃபைம்ஸ்ல வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் இ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, இ கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, நெக்ஸ்ட் இ பேங்கிங் டிபார்ட்மெண்ட்ல, ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு நல்ல பொசிஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் நீங்க எம்எஸ்சி இந்த மாதிரியான ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இந்த மாதிரியான ஜாப் கூட வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்னென்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா நெட்வொர்க் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஆகலாம் நீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டேட்டா சயின்டிஸ்ட் இந்த மாதிரி கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா இது ரெலவென்ட்டான கோர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டேட்டா செக்யூரிட்டி ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆகலாம், இல்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஆகலாம், கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் வந்து பார்த்தா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் போறீங்க, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா நீங்க எந்த வேகன்சிக்கு அப்ளை பண்றீங்க இதை பொறுத்து பொசிஷன் வந்து டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. பட் வந்து இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு சேலரிலாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் இதுக்கான காலேஜ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சில காலேஜ்ல இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நேம் வைஸா பார்த்தோம்னா எல்லா காலேஜும் இதே நேம்ல இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஒரு சில காலேஜ் ஒவ்வொரு மாதிரி நேம் வந்து டிஃபரெண்டா இருக்கும். பட் டாபிக் வைஸா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரே மாதிரியான டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. நாலேஜ் வைஸாவும் வந்து பார்த்தா ஒரே மாதிரியான நாலேஜ் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜேகே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்குது. இந்த காலேஜ்ல இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் காருண்யா யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தா இது ரெலவெண்டா 2 கோர்ஸ் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேரி மாதா காலேஜ் தேனியில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆர்விஎஸ் குமரன் காலேஜ் திண்டுக்கல்ல இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இன்னும் நிறைய காலேஜ்ல வந்து மேபி ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது வந்து ஹை டிமாண்ட் கோர்ஸ் உங்களுக்கு. அதனால மேபி ஃபியூச்சர்ல வந்து நிறைய காலேஜ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லயும் வந்து பார்த்தோம்னா மெரிட் பேஸ்ல அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிசிக்ஸ் மேக்ஸ் வந்து மஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது +1 +2 இங்க எடுத்த குரூப்ல பிசிக்ஸ் மேக்ஸ் வந்து மஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ரூல் இருக்கு. இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடும் நிறைய ஜாப், முக்கியமா இந்த ஐபி டிபார்ட்மெண்ட்ல, சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, லா ரெலவென்ட்டான டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல நல்ல பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.